திருமதி சசிகலா அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களோட பதில் அது வந்து ஒரு வெத்து பேப்பரை தான் பார்க்க முடியாது, புரியுதுங்களா? அது வந்து ஒரு பெருசா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து வெற்று காகிதம். மக்களவை தேர்தலுக்கு பிறகு எங்களில் ஒருவர் தவறு செய்தவர் திருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவர் போட்ட தப்பு கணக்கு வந்து மாறிடும், எங்க பக்கம் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க சசிகலா. வந்து யாரு மறைமுகமா வந்து ஏங்க திருமதி சசிகலாவோ திரு டிடிவியோ திரு ஓபிஎஸ்ஓ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்கள வந்து நீங்க தான் வந்து அடிக்கடி அவங்கள கேள்வி கேட்டு ஏதோ வந்து அவங்க இருக்க மாதிரி காமிச்சுக்கிறீங்க. அவங்கள யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல்ல இல்லை. அதனால வந்து இந்த 2024 தேர்தலோட அவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு அத்தியாயம் முழுமையா முடிகிற அளவுக்கு தான் இந்த முடிவுகள் இருக்கும். போதுமா? மாவட்ட செயலாளர்களுடைய மீட்டிங் இருக்கு, அது கட்சி டிசைட் பண்ணுமா? இன்னைக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சென்னை மண்டலம், அதே பொறுத்தவரை வந்து மற்ற மண்டலங்களுக்கு வந்து பொதுச்செயலாளர் கூட்டுறதை பொறுத்தவரை கட்சி டிசைட் பண்ணும். ஓகே. இல்ல அது இங்க உள்ள நிருபர்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாமினேஷன்ல இருந்து கடைசி நாள் வரல ஒரு நாளாவது என்னுடைய மகன் தென் சென்னை வேட்பாளர் நான் வந்து கேம்பெயினுக்கு போயிருப்பேனா ஒரு போட்டோ காமிங்க, அவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் தரேன். ஒரு போட்டோ காமிங்க, 1 கோடி ரூபாய் தரேன். சரி, அம்மா வந்து 2014 அம்மா வந்து சீட்டு கொடுத்தாங்க. அது வாரிசு அரசு இல்ல, அம்மா கொடுத்த சீட். அது அம்மா கொடுத்தப்ப 2014 நான் வந்து ஜெயவர்தனோட சவுத் சென்னைக்கு நான் கேம்பெயின் பண்ண போட்டோ இருந்தேன்னா அந்த போட்டோ காட்டுல வந்து காமிங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். அப்புறம் 2019 தேர்தல் அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு டென்ஷன் நிக்கிறாரு. அதுக்கு நான் வந்து இவரோட போய் கேம்பெயின் பண்ணு ஒரு போட்டோ நீங்க நானும் இவரும் ஒன்னா இருக்கேன், பேட்டியில் தான் ஒன்னா இருக்கேன். இப்போ ஆனா நீங்க பார்ட்டி ஆபீஸ் வந்ததுனால என் கூட இருக்காரு. இன்னைக்கு இல்ல அவருக்கு எல்லா திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, எதையும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு, கட்ஸ் இருக்கு, எல்லாமே. நான் இப்ப பையனை வச்சு நான் பெருமை பேச முடியாது, நீ கேட்டதுனால சொல்றேன் நான். அப்போ நான் அப்படி இருக்கும்போது அவரு தனித்தன்மையோட அவரு இருக்கும்போது அதுல எதுக்கு போய் நான் போனோம்? என் வேலையை நான் பாக்குறேன், அவரு வேலையை அவரு பாக்குறாரு. அவரு புரியுதுங்களா? ஓகே.